நான் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியல. இப்ப புதுசா ஒரு காதல் எனக்குள்ள முளைச்சிருக்கு. இது சரியா தப்பா? காதல் ஒரு தடவை தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த உணர்வுக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்? வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனசா, சூழ்நிலையா? புது காதலன், புது காதல், புது வாழ்க்கை, புது புது ஆசைகள். மனசு வாழத்தான் சொல்லுதே, ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதே. அது எது? கதாநாயகன் கதாநாயகியை தேடி காட்டுக்குள் போனான். இங்க பாருங்க, சத்தம் போட்டு படிக்கக்கூடாது, மனசுக்குள்ளேயே படிக்கணும். அப்பதான் மனசுல தங்கும். படிங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை புக் இருந்தா கொடுங்க. கதை புக்கா? கதை புஸ்தகமெல்லாம் படிக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்தை படி, மனசுக்கு அமைதி ஏற்படும். தேங்க்யூ சார். நம்ம படமா பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆமா அண்ணாச்சி, வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன். என்கிட்ட விட்டீங்கல்ல, நிம்மதியா இருங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார். போனக்கார என்னாச்சுப்பா? சார், நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மில்லு ஓனருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை சார். அந்த 4 பசங்களுமே லவ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நீ ஏன் ஃபீல் பண்ற? விசாரிக்க தானே போன. குத்தவா காலி பண்ணுவா, ஆளை காலி பண்ணுவா. ஷர்ட்ஸ்ல என்ன இருக்கு? சரி, பையில என்ன இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பையில என்ன, அந்த பையில என்ன என்ன வச்சிருக்க? எங்கடா திருநெல்லாம் எங்கடா வச்சிருக்க? ஏய், திருநெல்லாம் எங்கடா? அவங்க கதையை கேட்டு நீயே அழுகுற. பாவம், எனக்கே கஷ்டமா இருக்கியா? சொல்லு எங்க. சரி, ரைட்டு. அப்போ இங்கே தான் இருக்காங்க. இவங்க 4 பேரை இமீடியட்டாக பிடிச்சாகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் செய். ஓகேயா? ஓகே சார். கூப்பிடுறோம் கூட, கூட்டாளில கூப்பிடுறா. சொல்லுங்க சார். ஆமாம் சார். சரி சார், நெருங்கிட்டோம் சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது சார். போனை கட் பண்ணுங்க சார். போனை கட் பண்ணுங்க. புரியுதா? இது வேலையா போச்சு உங்களுக்கு. உங்களெல்லாம் ஐயோ, என்ன சத்தம்? பரீட்சைக்கு படிக்காம என்ன ஆட்டம்? என்ன அட? நீ எல்லாம் பெரிய மனுஷன் ஐயா, அது வச்சுக்கோங்க. யோ, அந்த பசங்க தான் புத்தகத்தை படிக்காம பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா, நீ டெய்லரிங் வேலையை பார்க்காம ஜோடி சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கிற. குழந்தைங்கள அதுக்கு போக்குல விட்டுடு. என்ன ஏன் போக்குல விட்டுடு? நீ உன் போக்குல போய் அங்க பாரு. என்ன பார்க்காத கைய பாக்குற மாதிரி பாக்குற? ராஜி, உன் கையில புதுசா ஒரு ரேகை வந்திருக்கு. அது அதிர்ஷ்ட ரேகை. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒரு ரேகையை பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்காம விட்டுட்டுனா தெரியாம போயிடுச்சு. வாடகை கொடுக்குற குடித்தனக்காரங்க சந்தோஷமா இருந்தா பொறுக்காத. கரெக்டா சொன்னேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. திருத்துறதுக்கு என்ன இது பரிச்சை பேப்பரா? உங்கள்கிட்ட மனுஷன் பேசுவான். யோ கந்தசாமி,
உள்ள போய் பாட்டை நிறுத்திவிட்டு எல்லாத்தையும் படிக்க சொல்லு போ. தாங்க முடியல. அதானே ஏதாவது ஒண்ணு சொல்லி குடியிருக்கிறவங்களை டென்ஷன் பண்றதே இந்த வீட்டுக்காரங்க வேலை. அம்மா புண்ணியவதிகளே, புண்ணியவான்களே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதா கண்மணிதாசன் உங்கள்கிட்ட அவசரம் மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னா இங்க பாருங்க, உங்க குழந்தைகளை என் குழந்தைகள் மாதிரி கண்டிப்பாக அன்பாவும் தானே பார்த்துக்கிறேன். அதையே உங்க மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது. இனிமே நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, எக்கேட கட்டு போங்க. நீங்களும் உங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடு. இங்க இல்லை அங்க. ஐயோ மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேன். பாவி மகளே, உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? போ. நீங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கிறத பார்த்து இந்த பிள்ளைங்களும் கெட்டு போச்சு. இப்போ புலம்பு என்ன பிரயோஜனம்? இதான் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்துன்னு சொல்றது. என் பொண்ணு நல்லவதான். இத்தனை நாள் அடக்க ஒடுக்கமா தான் இருந்தா. இந்த 2 பேர் என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே கெட்டு போயிட்டா. ஆமா, என் பையனும் நல்லவன் தான். இந்த புறம்போக்குகளோட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான். என்ன சொல்றாங்க? கள்ளங்கபடம் இல்லாம தான் பழகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த காதல் பறவைகள் நுழைஞ்சதோ அன்னைக்கே இவங்கெல்லாம் இதுகளை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதனால இப்பவே இந்த நிமிஷமே இதுங்க ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளில துரத்தணும். ஆமா. நல்லா இருக்குதுப்பா நியாயம். இவங்க 2 பேரும் தப்பு பண்ணதுக்கு அவங்களையே காரணம் காட்டுறீங்க. எதுவும் தன்னால நடக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று பார்த்து தான் ஏதோ ஒன்று நடக்குது. நீ இருமா, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த இஸ்மாயில் தான். என்னங்க இது? ஆளுக்கு இஷ்டம் போல எதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்கு இழிச்சவன் இந்த இஸ்மாயிலா? உங்க பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னா நீங்க வளர்த்த வளர்ப்பு அப்படி வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொய் காரணம் சொன்னா பொய் உண்மையாடுமா? என்னங்க சொல்றீங்க? போது நிறுத்தல எலி குஞ்சு பையல. நாங்களா பொய் சொல்றோம்? நீ தாண்டா பொய் சொல்லி இவங்களை இங்க தங்க வச்சிருக்கிற. போது நிறுத்தியா? இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? எல்லாம் இந்த மனுஷன் சொல்லணும். இந்த ஆள் இடம் கொடுக்க போதே இதுங்க இங்க வந்து தங்கிச்சு. வீடு வாடகை கொடுக்கும் போது தராதரம் பார்த்து விடணும். என்ன பெரிய தராதரம் பார்த்து? மாலை போட்டு சும்மா பேசிக்கிட்டு. இஸ்மாயில், என்னை மன்னிச்சிருப்பா. நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. தயவு செய்து நீங்கள் வேறு இடம் பார்த்துக்குங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் புறப்படுற வழியை பாருங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மல்கோவா, அன்னைக்கு ஒரு ஜோடியை கூட்டு வந்தியே என் ஸ்டேஷன்லேருந்து, அவங்கள உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு. இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போ. எப்படி ஒன்ன மாதிரி போவாங்க உன்கிட்ட இருந்து? என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படியா? இது பறவைகள் சரணாலயம் மாதிரி. எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு தெரியாது. போயிட்டாங்க. அட, வருவாங்க போவாங்கங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? வந்தா நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சரி, எங்கேயாவது அவங்கள பார்த்தா என் கையில் நீ ஒப்படைக்கிற. என்ன மிரட்டி பாக்குறியா? இங்க பாரியா, அவங்க என்ன தேடி வந்தாங்கன்னா கட்டாயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இப்ப நீ இங்க இருந்து போனா போதும். எவன்டா விஐபி? இறங்குங்கடா. டேய், விஐபினா நீ என்ன பெரிய கொம்பா? ஏன் பசங்களையே ஜெயில தூக்கி வச்சிருக்க? நான் நினைச்சேன்னா உன்னை இங்கவே இப்பவே தூக்குவேன், தெரியுமா? ஏன்னா 239 தொகுதி என் கையில இருக்கு. டேய், இந்த பூங்கா நகர் புவனேஸ்வரியை எவனும் எதிர்த்து வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, தெரியுமா? டேய், வாங்கடா போலாம். சரிக்கா. ஏய், ஏறுங்கடா. ஏறு. டேய், இன்னும் கொஞ்ச நாள் இவனை பாம்பு வச்சு தூக்கிடுங்கடா.